கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஐசாயா 40:29. He gives strength to the weary. அன்பான சகோதர சகோதரிகளே, எதை நினைத்து சோர்ந்து போனீர்கள்? எதை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்கள்? எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சோர்ந்து போகிற நமக்கு கர்த்தர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். இவ்வளவு பெரிய காரியத்தை, இவ்வளவு பெரிய செயலை எப்படி செய்து முடிப்பேன் என்று கலங்கி நிற்கிறீர்களோ? குடும்பத்தில் நடக்கும் காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு சோர்ந்து போனீர்களோ? கவலைப்பட வேண்டாம். உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். நம்மை ஆறுதல் படுத்துகிற, பலன் தருகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே அவரை தேடி வந்தவர்களை அவர் கைவிட்டதாக சரித்திரமே சொல்லப்படவில்லை. பின் ஏன் நாம் கவலை கொள்ள, சோர்ந்து போக வேண்டும்? எனவே கவலை வேண்டாம். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே, சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிறவரே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அளவுக்கு அதிகமான கனமழையினால் வெள்ளம் சூழ்ந்து 4000 வாழை மரங்கள் சாய்ந்ததை நினைத்து வேதனைப்படுகிறோம். விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாதபடி தேவரீர் கிருபையாய் அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அரசிடமிருந்து நஷ்ட ஈடு தரப்பட, ஈடு கட்டப்பட தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. விவசாயிகளுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு தற்கொலைக்கு நேராய் ஓடிவிடாதபடி, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படாதபடி தேவரீர் கிருபையாய் இறங்க வேண்டும் என்று உடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்வு தழைக்க ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயற்கை சீற்றங்களினால் மக்களுக்கு ஏற்படுகிற எல்லா இன்னல்களிலுமிருந்து நீர் விடுதலை தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நீர் செய்தீரென்றால் எங்களால் தாங்க இயலாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஏற்றுக்கொள்ளும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.